விளம்பரம் வெள்ளாண்டு வாழ்க அஞ்சாத வீரமலருக்கு முன்றமல ஆடி வர்ற வெண்பல் தோகை பாடி வர்ற மலகருவியே இத்துறவி உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றனமா. உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்கள் தெரியும். நீங்க யாரு, எங்கிருந்து இங்கே வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் அனைத்தையும் எனக்கு தெரிந்திருந்தால் உங்களை பற்றியான விவரங்களை எல்லாம் உன் நாவால் சொல்ல வேண்டும், எனக்கு காதால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன். ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் இவ்விடத்தில் தகுந்தார்கள் பதிலளிப்பீர்களா? சுவாமி, தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்காலம் உணர்ந்தவர் நீங்க. நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறமா, கேட்டா பதில் வருவான்னு கேட்டீங்க. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் முறைப்படி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, கேளுங்க. ஏதோ ஏன் சிற்றறிவு கேட்டி ஒரு பதில் சொல்லுறீங்க, காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாத விவரத்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. அப்படி என்ன விவரம் கேட்க போறீங்க? ஏன்னா சொல்லுங்க சொல்ல பிரித ஒரு சொல்ல வெள்ளம் சொல்லி என்பை அறிந்து பேசுறதெல்லாம் பேச்சாகாது, பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. பேசக்கூடிய வார்த்தையில முதல் உண்மை இருக்க வேண்டும். அதனாலதான் சமயம் இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு. சில சமயங்களில் பேசாதிருந்து பழகுன்னாங்க. அந்த உண்மையான பேச்சால் நன்மை இருக்க வேண்டும். அப்படி நம்ம பேசக்கூடிய பேச்சை படத்தில் சிறப்பா இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால பேசுற பேச்சினால அடுத்தவங்க மனசு சந்தோஷப்படணும். பேசுற வார்த்தையினால ஒருத்தவங்க முகம் சுழிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பேச்ச பேசியும் பிரயோஜனம் இல்லல்ல. தீனால் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டப்படுனார். ஏன்னா வார்த்தைகள் அப்படி இருக்கணும். சொல்றது நீங்க சொல்ற போல நாம அடக்கி பேச கத்துக்கணும். யாகாவார் ஆயினும் நாகாக்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி நாம அடக்கி பேச கத்துக்கணும். எந்த இடத்துல எதை பேசணும், யார் இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு விவரம் அறிந்து பேசணும். அந்த நரம்புள்ள அந்த நாக்கு என்ன பண்ணுமா, எதை வேணாலும் பேசுமா. பேசினாலும் அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. ஒரே குருநாதருடைய மகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சுயவரம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சுயவரத்தினுடைய போட்டி என்ன அப்படின்னா 2 நாள் போட்டி. இந்த 2 நாள் போட்டியில முதல் நாள் போட்டி என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே அதிக இனிப்பு சுவையுள்ள பொருளை யாரு கொண்டு வர்றாங்களோ அவங்க தான் போட்டியில ஜெயிச்சவங்க அப்படிங்கிறது நிபந்தனை. முதல் நாள் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. போட்டியில கடந்துக்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தா அந்த குருநாதர் இருக்க பார்த்தீங்களா, இந்த குருநாதருடைய சீடனும் இருந்தானா. அப்ப குருநாதருக்கு ஒரு பக்கம் கோபம், என்னடா அது தனக்கு கீழே சீடனா இருக்கக்கூடியவன் நம்ம மகளை கட்டிக்கிறதுக்கே சுயவரத்துல கலந்துகிட்டு இருக்கானே, இவனுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு ஒரு கோபம். இருந்தாலும் கூட ஒரு ஆர்வம் வேற. நம்ம கிட்ட படிச்ச பையனாச்சு, இந்த உலகத்திலே அதிக இனிப்பு சுவை உள்ள பொருள் எதுன்னு நம்ம கேட்டிருக்கோமே, இவன் எதை கொண்டு வந்திருப்பான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஆர்வம் வேற. ஏன்னா மாணவன் இல்லையா, நம்ம சொல்லி கொடுத்த விஷயம் ஏதாவது கொஞ்சமாவது அவன் புரிஞ்சுக்கிட்டானான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் மாணவன்ட்ட போய் கேட்டாரா, இப்ப அந்த உலகத்திலே அதிக இனிப்பு சுவை உள்ள பொருளை நான் இன்னைக்கு கொண்டு வர சொன்னேன், போட்டி அதுதான், நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டார். அப்பதான் அந்த மாணவன் என்ன பண்ணாரா, ஒரு சின்ன மரப்பெட்டி, அந்த மரப்பெட்டியை என்ன பண்ணாரா திறந்து காட்டினார். திறந்து காட்டும் போது அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு ஆட்டினுடைய நாக்கு இருந்துச்சான். அப்பதான் கேட்டாரா, ஏன்டா உலகத்திலே அதிக இனிப்பு சுவை உள்ள பொருளை கொண்டு வர சொன்னேன், நீ என்னடா ஆட்டோட நாக்கை கொண்டு வந்திருக்க அப்படின்னாரு. இல்ல குருநாதரே, இது உதாரணத்துக்கு தான் நாக்கு, மனிதருடைய நாக்கை கொண்டு வர முடியாது இல்லையா, அதனால உதாரணத்துக்காக கொண்டு வந்தேன். இந்த உலகத்திலே அதிக இனிப்பு சுவை உள்ளது இதுதான் அப்படின்னாரு. அது எப்படி பாரு, ஒரு மனுஷன் சோகமா இருக்கிறார், ஒரு கவலையில இருக்கிறான்னா 4 இனிப்பான வார்த்தைகளை பேசினா மனசு சந்தோஷப்படுமா இல்லையா? இல்லையா? அப்ப இந்த நாவிலிருந்து வரக்கூடிய இனிப்பான சொற்களால தானே அவருடைய மனசை நம்ம சந்தோஷப்படுத்துறோம். அப்ப இதை விட இனிப்பான பொருள் இந்த உலகத்துல இருக்கா? கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுதான் இனிப்பான விஷயம். பாருங்க, குருநாதர் ரொம்ப ஆச்சரியம். நமக்கு கீழே படிச்ச மாணவனுக்கு இப்படி அறிவா, நம்மள கட்டில அறிவா இருக்கு. சரி, முதல் நாள் போட்டி முடிஞ்சிச்சு. மறுநாள் போட்டி என்ன, இந்த உலகத்துல அதிக கசப்புள்ள பொருளை யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணா கட்டி குடிப்பேன். 2வது நாள் போட்டி. 2வது நாள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். முதல் நாளே ஆட்டு நாக்க கொண்டு வந்து நமக்கு ஒரு பதில சொல்லி நம்மளை தகைக்க வச்சா, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாவே அந்த மாணவன்ட்ட கேட்டார், எப்ப இன்னைக்கு என்ன கசப்பான பொருள் எதை கொண்டு வந்து அப்படின்னு. திரும்ப அதே சின்ன மரப்பெட்டியை திறந்து காமிச்சா அதே மாதிரி ஆட்டோட நாக்கு. நேத்து தான் இனிப்புக்கு நாக்க கொண்டு வந்த, சரி ஒரு விளக்கம் கொடுத்த, சரி ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு கசப்பானதுக்கு அதே நாக்க கொண்டு வந்திருக்கியடா அப்படின்னு கேட்டாரா. அப்பதான் அந்த சீடன் சொன்னாரா, ஒரு மனுஷன் நல்லா சந்தோஷமா இருப்பார், 2 வார்த்தை பேசணுன்னே இருந்த உள்ள சந்தோஷமும் போயிடும். அப்ப அந்த நாவிலிருந்து வரக்கூடிய கசப்பான வார்த்தையினால தானே ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதை நம்ம கெடுக்க முடியுது. அப்ப இதை விட கசப்பான பொருள் இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்கா குருவேன்னு கேட்டார். அப்பதான் குருநாதர் நினைச்சாரா, இப்பேற்பட்ட அறிவாளிக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கறதுனால எந்த தவறும் கிடையாதுன்னு கட்டி கொடுத்தாரு. அந்த நாவிலிருந்து வரக்கூடிய சொற்களை வச்சுதான் நல்லது கட்டது சந்தோஷமா துக்கமாங்கிற விஷயமே அதுலதான் இருக்கின்றது. நீங்க கூட வந்தோட ஒரு வார்த்தை விட்டீங்க, வந்தோட சொன்னீங்க, என்ன சொன்ன, எண்ணம் போல் வாழ்க அப்படின்னீங்க. ஆமா, எண்ணம் போல யாருனால வாழ முடியுமா? நல்ல எண்ணங்கள்
எண்ணுவது எல்லாமே நல்ல எண்ணமா மாறிடுமா? எண்ணுவதெல்லாம் எழுத்தல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. என்ன நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா? மகாபாரதத்துல துரியோதனுடைய கூட்டம் என்ன நினைச்சாங்க? இந்த சொத்து அனைத்தை நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணம். வலிச்சுச்சா? கிடைக்காதல நல்ல எண்ணம் மரதத்துல நடந்துருக்கும்ல. நீங்க அப்படி சொல்லலையே, நல்ல எண்ணத்தோடு வாழுன்னு சொல்லி எண்ணம் போல் வாழ்கன்னு தானே சொன்னீங்க. எண்ணம் போல எல்லாரும் எதுக்காக எண்ணம் போல் வாழ்க அப்படின்னா அவரவர் எண்ணங்கள் என்ன விஷயமா அதன்படி தான் அவரோட வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு இந்த தடாகத்துல தண்ணீர் கிடக்கு அப்படின்னா அதுல தாமரை பூ பூத்துருக்கு. வெள்ளத்தனை மலநிட்ட மாந்தரத உள்ளத்தனை இது உயர்வு. தடாகத்துல தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தாமரை பூவு தண்டும் பூத்துருக்கு நீண்டு. அதன்படிதான் மனுஷங்களோட வாழ்க்கையில அவருடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வான எண்ணங்களா இருக்கின்றதோ அதன்படி அவை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். அதனால எண்ணம் போல் வாழ்வாய் மகளே அப்படின்னு உங்களை வாழ்த்து நான் கூடி. சரி சுவாமி, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, வாழ்த்து கிடைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப புண்ணியம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல உங்களை பற்றி முறையா கேட்க வேண்டிய விவரத்தை கேட்கணும். என்ன முறையா கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க. வண்டி விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டி விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டி விழி கற்கண்டு மொழி மாதே, மாதே விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டி விழி வண்டி விழி வண்டி விழி வண்டி விழி கற்கண்டு மொழி மாதே, நீ வந்திருக்க நாடு சொல்கோதே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உயர்ந்த சாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடுமலை நாடு என்பார் பூமி. நாடா வளர்ந்துற நாடுல நாடா வளம்புற நாடு. ஒரு நாடு சிறப்பா இருக்கணும்னா அந்த நாட்டு ஆளக்கூடிய மன்னனும் சரியான சிறப்பா இருக்கணுமா இல்லையா? நாட்டுல அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும். கண்டிப்பா. அதான் சிறப்படை முடியும் இந்த நாடு. ஆமா. இப்ப உங்க நாடு தொண்டை நாடு. உங்க பேரு வள்ளி. 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 உங்க அப்பா பேரு நம்பி தலைவன். இங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? காவலுக்கு. இங்கிட்டு திரும்புங்க. ஏன் என்னைய பார்த்தா காவலுக்கு அந்த ஆள் வேலையை மாதிரி பார்த்து தெரியல. நீங்க போங்க. ஏன் என்னைய பார்த்தா காவலுக்கு அந்த ஆள் மாதிரி தெரியலையா? இல்லைங்க, உங்களை பார்த்தா காவலுக்கு வந்த மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? ஆமா, காட்டுக்குள்ள இப்படி நகையும் பொண்ணு இப்படி நம்ம மருதாணியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி வந்து பொண்ணுன்னா என்னமோ இந்த மாதிரி பின்பாக்கம் நகை இந்த நட்டு போட்டு இடத்துல நிக்கிற அலங்காரம். மாதிரி நின்றுகிட்டு இருக்கீங்க. அப்புறம் காவலுக்கு வந்தீங்கன்னா ஏன் நான் இப்படி இருக்கிறனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, உங்களை மாதிரி பெண் எந்த இடத்துலயாவது காவல் காத்து அந்த காவல் சிறப்பா இருந்திருக்கா? ஏன் சிறப்பா இருந்தது இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? எங்கேயாவது இருந்திருக்கான்னு உங்களை நான் கேட்கிறேன். ஏன் இருந்தது இல்லையான்னு உங்களை நான் திருப்பி கேட்கிறேன். யாரும் காவல் காத்த மாதிரி அப்படி கிடையாது சுவாமி. ஆகுகொன்னு ஆகுகு என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி காட்டுக்குள்ள இருந்து இது மாதிரி தான் காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. பரண்மேடம் வந்து தசமுனிவராகப்பட்ட அந்த வழியா வராரு, பாதுகாப்பு கேட்கறாரு. இருட்டி போருச்சு, உங்களை மாதிரி முனிவர் தான் கொஞ்சம் தங்கன்னு இடம் கொடுங்கன்னு கேட்கறேன். பரன் மேல பாருங்க 2 பேர் தான் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துக்குள்ள அவ்வளவுதான் தங்க முடியும். அப்ப கணவன் என்ன பண்றாரு, மனைவி மேல எவ்வளவு நம்பிக்கை பத்திகளா? அப்ப மனைவி என்ன சொல்றாரு, முனிவர் இந்த இடத்துல தங்கட்டும், நான் பரனுக்கு கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற. கணவன் மனைவியையும் முனிவரையும் உள்ள பரன் மேல அமர்ந்துருச்சு. மரத்துக்கு கீழே இறங்கி அவர் படுத்துட்டார். இந்த அம்மா காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க, கணவனை மிருகம் அடிச்சு கொன்னு போட்டுருக்கு. பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு என்ன பண்றாங்க, ஆகா நம்மளுடைய கணவர் இறந்து போயிட்டார், கணவன் இல்லாத உலகத்தில் நம்ம எப்படி தனி ஒரு பெண்ணா வாழ முடியும் அப்படின்னு மரத்து மேல இருந்து பரன்ல இருந்து கீழே குதிச்சு அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்க. அவ்வளவு உயர போறனா? ஆமா, மரத்து மேல பரணம் வச்சு அவள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மரத்து மேல இருந்து கீழே விழுந்து அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்பதான் தசமுனிவர் பார்த்தார், என்னடா அது நமக்கு பாதுகாப்பு இடம் கொடுக்க போய் இந்த 2 பேரோட உயிர் போயிருச்சே. சரி, இப்பிறவில உயிர் போனா என்ன, அடுத்த பிறவில மீண்டும் இவர்களே பிறந்து இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு நம்மளே காரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 பேருக்கும் அடுத்த பிறவியை கொடுத்தாராம் தசமுனிவர். அடுத்த பிறவிதான் யாரு, நலன் தமயந்தி. அவர்களுக்கு தசமுனிவர் அன்னப்பறவையாக இருந்து காதல் தூதாக இருந்து 2 பேருக்கு தூது பேர் 2 பேரை சேர்த்து வச்சாங்களா இல்லையா? என் காவல் காத்தனால அவங்க பெருமை அடையலையா? அவங்க காத்தல் காவல் வேறு. இப்ப நீங்க இந்த இடத்துல காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்களும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். நல்லா கேக்குறீங்க. இந்த மாதிரி காவல் நாங்களாவது பரவாயில்ல, ஏதோ காத்து ஏதோ ஒரு இடத்துல பெருமை அடைஞ்சிருக்கோம். நீங்க பண்ற கழக ஏதாவது ஒன்னாவது உருப்பிட்டு இருக்கா? நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்கு, கெட்டவர்களுக்கு தீங்காக அமையும். நான் நற்கழக சாமியார். இப்ப நான் உங்களை கேக்குறேன், காவலுக்கு வந்திருக்கீங்க, ஏதா காத்துக்கிட்டு தினைய காத்துக்கிறீங்க? அதுக்கு யாருக்கு இருங்க, அதுக்கு முன்னாடி இருக்கட்டும். பொம்பளை புள்ள என்ன இப்படி வந்து நிக்கிற காட்டுக்குள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு
பூ பொட்டு நகை ஏன் பூ பொட்டுலாம் வைக்க கூடாது. பார்த்தா லட்சணமா இருக்க வேண்டியது ஒண்ணு. நீ இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்ல வரல. இருக்கிறது சரி. அது கூட இருக்கிற பெண்ணு இப்படி வந்து நிக்கிறியே. ஏங்க உங்களுக்கு தான் மூவ ஆசையும் கிடையாது. மூவ ஆசையும் கிடையாத ஒரு முனிவர் ஒரு பொம்பளை பிள்ளை என்னென்ன போட்டிருக்கேன், என்னென்ன அலங்காரம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நீங்க எதுக்கு வாக்குறீங்க? ஆனா அது கோல் கையில வருங்க அப்படியே கோலம் போட்டு வச்சிருக்கியா. நல்லா இருக்கு. யாரு இப்படி நான் பார்த்தது இல்ல. இது மாதிரிலாம் போடக்கூடாது. பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கு. பொம்பளை பிள்ளை கைக்கு மருதாணி போடணுங்க. அதுதாங்க பெண்ணுக்கு அழகு. நல்ல அழகு. நான் பெண்ணு கையில மருதாணி போடுறாங்களே, ஏன் பெண்கள் கையில மருதாணி போடுறாங்க? இங்க வருமா, நீ போட்டு வந்திருக்கே அழகா இருக்குன்னு சொன்ன, இதுக்கான இதை ஏன் போட்டு வந்திருக்கா நான் கேட்கிறேன். பொம்பளை பிள்ளை நீ இதெல்லாம் வரைஞ்சுக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன்னு மட்டும் சொல்ல தெரியுது. இதெல்லாம் நான் என்னத்தையே வரைஞ்சுக்கிட்டு வரேன், என்னமோ ஒன்னிட்டு வந்து நிக்கிறேன். உங்களுக்கு தேவையா? மருதாணிங்கிறது யாரு? மருதாணின்னா அது ஒரு செடி மாதிரி, அது தெரியாதா? உலக அதிசயம், உலக கண்டுபிடிப்பு. அது செடிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது யாரு, எதுக்கு பூலோகத்துல செடியா வந்து இருக்காங்க? யதார்த்தமா கேட்ட விஷயத்துக்கு நீங்க இப்படி விஷயம் கேக்குறீங்க. கேள்வியா கேட்கல, தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா விட்டுருங்க. இல்லை நீங்க சொன்னீங்களே அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டேன். சரி, வேற என்ன பத்தின விவரம்? உங்க குலக்கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான். ஆமா. இப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு மாலை இடுவார்கள். ஆமா. இப்ப சிவபெருமானுக்கு என்ன மாலை போடுவாங்க? அது தாழம்பூ. சிவபெருமானுக்கு பூஜைக்கு தாழம்பூ தான். தாழம்பூ பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல பயன்படுத்துறாங்க. அது எங்க? உத்ரகோசமங்கை அப்படிங்கிற இடத்துல தான். மட்டும் அந்த சிவன்ராத்திரி அன்று மட்டும் தான் அங்க பயன்படுத்துவாங்க. பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் சிவபெருமானுக்கு உகந்த மாலை அப்படின்னா வில்வ இலை. பெருமாளுக்கு பூ கிடையாது. நீங்க இலைன்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். பூன்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல முடியும்? என்ன மாலை? வில்வ இலை மாலை. அப்ப பெருமாளுக்கு துளசி மாலை. விநாயகர் பெருமானுக்கு அது அருகம்புல்லு எருக்கம்பூ அதை போடுவாங்க. உங்க குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு என்ன மலர்? என்ன மலர்? கடம்ப மலர். ஆமா. அததான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொன்னு போடுறாங்கல்ல. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாலை இடுவார்கள். இப்ப ஊருக்குள்ள கிராமங்கள்ல உப்பு வித்துக்கிட்டு வருவாங்க. அது இயற்கையானது. ஆமா. சில பேர் கடையில வச்சு பாக்கெட் போட்டு விக்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அதெல்லாம் கெட்ட வியாதிகளா இருக்கின்றது. ஆமா, கடல்ல இருந்து விளையக்கூடிய. அப்ப கடையில இருந்து நேரடியா உப்பு முட்டை கொண்டு வித்து வரவர் எப்படி கொண்டு உப்பு வித்து வர தெரியுமா? தும்பப்பு மாதிரி உப்புன்னு வித்து வருவாங்க. என்ன பாக்குறதுக்கு வெள்ளை வெள்ளைன்னு அப்படி இருந்தா அப்படி சொல்லுவாங்க. தும்பப்பு பொதுவாவே. இந்த தும்பப்பூ செடி, இந்த தும்பப்பூ செடியா வந்தது யாருமா? ஓஹோ, இந்த மருதாணி செடிங்கிறதுக்காக சுத்தி தும்பப்பூ செடி. நீங்க மட்டும் தான் கேட்பீங்களாக்கு, நாங்களும் கேட்போம். மருதாணி செடின்னு கேட்டனால தும்பப்பூ செடி. ஏன் எப்படி இதெல்லாம்? அப்படித்தான். நீங்க எப்படி அங்கடி அப்படியே கார. சரி விடுங்க, அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு சரியா போச்சு. சரியா போச்சு சொல்ல ஊர்ல கட்டி வச்சு உரிச்சு போடுவா நம்மள. இதை சொல்றாக்கா நீ உங்க காரக்குடியில இருந்து எங்களை அழைச்சு வந்து இங்க இருந்து அழைச்சு வந்து வந்திருக்கா மதுரையில இருந்து. உங்களையும் கேட்ட கேள்விக்கு பதில். நானாவது பரவாயில்ல, அங்கேருந்து பஸ்ஸில் வந்தேன். உங்களுக்கு சொகுசு அங்கே மதுரையில இருந்தே வண்டி. பாதி தூரத்துல நீங்களே ஏரியால வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் காரைக்குள்ள இருந்து மேலூர் வரைக்கும் யாரு பஸ்ல வந்தது? நான் என்ன சொல்றேன், வேணும்னு மதுரை கூட வாங்க, மறுபடியும் உங்களை கொண்டு விட்டு போறேன். என்னத்துக்கு? மேலூர்ல இருந்து காரைக்குடி பக்கமா மதுரையில இருந்து. நல்ல ஆளுப்பா நீங்க. அப்படின்னா 500 ரூபா சம்பளம் கூடும், பரவாயில்லையா? எவ்வளவு கேட்ட கேளுங்க, பதில சொல்லுங்க. என்ன சவுடால பேசுறீங்க? என்ன சட்டம் போட்டுக்கிறீங்க? நீங்க என்ன பெரிய ஆளீங்க? போனா போதுன்னு ரொம்ப பொறுமையா பேசிக்கிங்க. ரொம்ப அதிகமா நீங்க என்ன பெருமையா பேசுறீங்க? என்ன ரொம்ப பேசுறீங்க? கேள்வி ஆக்குறாங்க, நீங்க பெரிய ஆளமா? நான் கேள்விங்கிற இடத்துக்கு போகல. கேள்விங்கிற இடத்துக்கு போனா நீங்க கிழவனானாலும் பதில் சொல்ல முடியாது. பல கேள்வியா பார்த்தாலும் நீங்க என்னமா, நீங்க ஒரு கேள்வியை பார்த்தா தான் தெரியுது எத்தனை கிழவியை பார்த்திருப்பீங்கன்னு. நீங்க உன்ன மாதிரி எம்புட்டு கிழவியை கிழவி என்றால் தலைவி என்று பொருள். நான் இந்த இடத்துல சொல்ல புரியுங்களா? தெரிஞ்சா நான் முதல்ல என்ன சொல்லிட்டேன், நான் கேள்விங்கிற இடத்துக்கு போகல சுவாமி. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல இந்த விஷயத்தை விட்டுருங்க சொல்லிட்டேன். திருப்பி இப்ப நீங்க கேட்டீங்க, நானும் கேட்டிருக்கேன். திருப்பி கிட்ட நான் திருப்பி கேள்வி கேட்பேன். மண்டை வெடிச்சிருமா? மண்டை வெடிக்கிற கிடையாமா? மண்டை வெடிச்சாதான் பிரச்சனையே. அது வெடிக்க கூடாது இப்படி பிரச்சனை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க தலை தப்பிக்கணுங்கிறதுக்காக மத்த எந்த தலை வெடிச்சாலும் பரவாயில்லையா? மருதாணி ஏமா அப்படி வச்சிட்டு வந்து அழகா நிக்கிறேன்னு கேட்டது. மருதாணி நீங்க அழகா நிக்கிறேன்னு சொல்லி தான் பிரச்சனை இல்லையே. என்னம்மா அப்படி கோல மாதிரி வரைஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறேன்னு நம்ம கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மருதாணி அழகா இருக்கு. மருதவாணின்னு ஒரு பொண்ணு கேட்டீங்களா? வழக்கம் தெரியுமா? வரேன். அட ஆத்தா இருளா, இது தெரியாம வந்தோட சொல்ல வேண்டியதானப்பா. மருதவாணி என்ற பெண்ணாகப்பட்டவள் தேவலோக பெண்மணி. அந்த மருதவாணி என்ற பெண்மணி பூலோகத்தில் வந்து வாழ்ந்து வருகின்றாள்.
அப்போ அந்த பெண்மணிக்கு நம்ம அப்பா யார் அம்மா யாருங்கிறதே தெரியாது. அனாதையை போல அந்த பெண்மணி வாழ்ந்து வருகின்றாள் இந்த பூலோகத்திலே. அப்படி பூலோகத்தில் வாழ்ந்து வருகின்ற பொழுது அவள் தனக்கு அம்மாவும் அப்பாவும் யாரை நினைக்கிறா அப்படின்னா சூரிய பகவான். சூரிய பகவானவே தனக்கு தாய் தந்தையா நினைத்து அந்த பூலோகத்தில் அந்த பெண்மணி வாழ்ந்து வருகின்றார். அந்த பெண்மணியோட நிறம் எப்படி அப்படின்னா சிவப்பு நிறத்தை அடைந்தவள். சிவப்புனா உங்களை மாதிரி சிவப்பு கிடையாது, புரியுங்களா? சிவப்புனா என்ன இழுத்து பேசலன்னா பேச்சு வராதா? கேள்வி கேட்ட நீ தான் அப்புறம் ஒன்ன இழுத்து பேச. கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில தான் சொல்லுவாங்க. யாரு பக்கத்துல இருக்கிறவங்க இழுத்து பேச மாட்டாங்க. இல்லம்மா, சிவப்புனா எப்படி? இப்ப ஒருத்தர் பொண்ணு பார்க்க போறாங்க. ஆமா, ஏப்பா நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க சிவத்த புள்ளைன்னு கருத்த புள்ளைய எழுந்துறாம அப்படி சொல்லுவாங்க. இப்ப சிவப்புனா என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி இருக்கிறது தான் சிவப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் சிவப்பு. ஆனா எப்படி சொல்லுவாங்க? இப்போ உங்களை மாதிரி இருக்கிற ஆளே சிவப்புன்னு. ஆனா உண்மையான சிவப்பு எது அப்படின்னு நீங்க மருதாணி கையில போட்டு அதுதான் சிவப்பு. சிவப்பு அந்த நேரத்துல ஒரு பெண்மணி இருந்தா எப்படி இருக்கும்? பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரியே தானே இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஆனா அந்த மாதிரி நிறத்துல சிவப்பு நிற மேனியா இருந்தவர் தான் மருதமாணி என்ற பெண்மணி. அப்பேற்பட்ட பெண்மணி இந்த பூலோகத்தில் வாழ்ந்து வந்து விட்டு இருக்கின்ற பொழுது யமதர்மனுடைய மனைவி யாரு? ஐயோ என்ற பெண்மணி. யமதர்மனுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அவங்களுக்குள்ள ஒரு கலகம் ஏற்பட்ட உடனே அந்த பெண் என்ன பண்றா? யமலோகத்தில் இருக்காம அந்த யமனை கோபித்துக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறா. பூலோகத்தில் வந்து அந்த வன